இருக்கிறது. பவுலுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் வந்து கப்பல் பிரயாணத்துல அவங்க தப்பிச்சோம் பொழைச்சோம்னு மெலிதா தீவுல வந்து சேர்றாங்க. அந்த மெலிதா தீவு குளிர்காலமா இருந்தபடியினால மொத்தம் 276 பேரை என்னமோ அங்க அவங்க அந்த கப்பல் பிரயாணத்துல வந்திருக்காங்க. தப்பிச்சு அவங்க கரை சேர்ந்திருக்காங்க. குளிருக்கு நெருப்பள்ளி போடுறப்போ ஒரு வீரியன் பாம்பு அவனுடைய கையை கடிச்சிருச்சு. அந்த தீவுல இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க, இவன் கொலபாதகன், இவனை வந்து பாம்பு கடிச்சிருச்சு. இப்ப வந்து கீழே விழுந்து வாயில நுரை தள்ளி இவன் சாக போறான்னு அவங்க நினைச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவன் நெருப்புல உதறி விட்டு ஒரு சேதமும் அடையவில்லை. உடனே அவங்க வந்து வேறு சிந்தையாகி இவர் தேவர் என்று சொல்லி கொண்டார்கள். கடவுள்னு சொல்லிக்கிட்டாங்க. ஏன்னா பாம்பு கடிச்சும் உயிரோட இருக்கிறாரு. இதுவும் அல்லாமல் அந்த தீவுல சுவிசேஷத்தை அறிவித்து அந்த தீவுக்கு முதலாளியான அவனுக்கு வந்து ரத்த பேதியினால அவன் கஷ்டப்படுறப்ப இவர் போய் ஜெபம் பண்ணி அங்கே சுகமாக்கிட்டார். அநேகர் வந்து சுகமானார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. மக்களுடைய மனநிலைமை மாறிக்கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நீதிமான்களாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், நம்ம வந்து நம்முடைய மனம் புதிதாகிறதுனால ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டு இருக்க வேண்டும். இயேசுவை போல அவரை நோக்கி பார்த்து அவர் எப்படி தீமைகளை சகித்தாரோ, எப்படி வெற்றி சிறந்தாரோ, எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரோ அப்படி நம்ம வந்து வாழ்றவர்களா இருக்க வேண்டும். இப்ப எபிரேயர் 3வது அதிகாரம் 1 வசனம் பாருங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? பரம அழைப்புக்கு பண்புள்ளவர்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் நமக்கு என்ன முன்மாதிரியை வைத்திருக்கிறார்? அவர் என்ன வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்? அவர் என்ன செய்திருக்கிறாருங்கிறத கவனிக்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை குறித்து, இயேசுவை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறத இதே எபிரேயர் 10வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது